Hi friends, welcome to Yellow Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டேஸ்டியான பிரெட் ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நியூவா பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தோசை கல்லில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டர் வந்து நான் அப்ளை பண்ணிடுறேன். அதில் வந்து 2 ஸ்லைஸ் ஸ்வீட் ப்ரெட் வந்து நான் வந்து இப்போ இதை வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் ரோஸ்ட் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து டோஸ்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் நம்ம வந்து இதை ஈக்குவலாக குக் பண்ணணும். போத் சைடு இதை திருப்பி நம்ம இதை குக் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 6 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணுறேன். இதை வந்து லோ ஃப்ளேமில் இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம். 2 கிராம்பு இதில் ஆட் பண்ணுறேன். முந்திரி வந்து ஒரு 8 நம்பர் உடச்சிது. பாதாம் வந்து ஒரு 6 நம்பர் இந்த மாதிரி உடச்சி நசுக்கி அதையும் இதோட ஆட் பண்ணுறேன். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் லோ ஃப்ளேமில் தான் இப்போ குக் பண்ணுறேன். திராட்சை வந்து ஒரு 15 நம்பர் ஆட் பண்ணுறேன். இதையும் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது. இந்த கலர் வந்து லைட் கலராக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணணும். இப்போ வந்து பால் வந்து இது வந்து ஃபுல் க்ரீம் நல்லா திக்கான பால் ஒரு 500 ml நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து பாயில் பண்ணி இது காய்ச்சின பால் அதை தான் நான் இதோட நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பால்கோவா. இது வந்து ஸ்வீட் ஆன பால்கோவா. இது ஒரு 100 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய போடும்போது கொஞ்சம் ரிச்னஸ் கிடைக்கும். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் வந்து நான் வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நார்மலான கலர்லேயே இருக்கட்டும். இதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி குக் ஆகி நல்லா திக்காகும். இந்த மாதிரி இருக்கணும் இந்த டைமில் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எசன்ஸ் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து இப்போ இந்த பாலை இதோட நம்ம ஆட் பண்ணிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா பக்கமும் ஈவனாக அந்த பால் வந்து கோட் ஆகிற மாதிரி நம்ம ஊற்றிடணும். இதை வந்து நீங்கள் சுற்றி ஊற்றணும், நடுவில் மட்டும் ஊற்றிடாதீங்க. இது வந்து இப்போ சுற்றி ஊற்றிட்டு இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா இந்த மாதிரி சோக் பண்ணி நீங்கள் கொஞ்சம் அமுக்கி விட்டிங்கன்னா இது நல்லா வந்து அந்த பாலோட சோக் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதுக்கு வந்து நான் கூட வந்து பிஸ்தா ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இது கூட வந்து சுகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மேலே வந்து தூவி விடுங்க. இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இது நான் சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து ஒரு 1 hour வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கணும். 1 hourக்கு அப்புறம் இது இந்த மாதிரி இருக்கும். இப்போ ரெடி ஆகி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பால் எதுவுமே அதில் தெரியாது. இதில் எல்லாமே அந்த ப்ரெட்டோட ஊறி கரெக்டாக சோக்காகி இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இது வந்து இந்த ஸ்வீட் வந்து நல்லா சில்லுன்னு ஸ்வீட்டாக உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த டிஷ்ஷில் வந்து நான் பால்கோவா யூஸ் பண்ணியிருக்கிறனால ஸ்வீட் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுகரில் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை ஸ்வீட் பத்தலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா பால்கோவா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக பால்கோவா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷில் நீங்கள் போட்டால் தான் அந்த திக்னஸ் கிடைக்கும். அண்ட் கண்டிப்பாக இது திக்கான பால் ஃபுல் க்ரீம் மில்க் தான் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த டிஷ் வந்து திக்காக அந்த டேஸ்ட் வந்து இந்த ஸ்வீட் ரிச்சாக தெரியும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ். உங்களுக்கு என்னோட எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.